வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு அறிவு சார்ந்த வாழ்க்கை என்ற தலைப்புல சிந்திக்க இருக்கும். பகுதி 2. இப்போ நமக்கு இந்த ஓய்வுங்கிற ஒரு சிந்தனையும் ஒரு மனம் சார்ந்த நிலையில நமக்கு ஒரு உணர்வும் வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன காரணம் அப்படின்னா, நான் ரொம்ப சிரமப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய உழைப்பு எனக்கு பாரமாக இருக்கிறது. உழைப்பு எனக்கு திணிக்கப்படுது. நிர்வாக ரீதியாக, குடும்ப சூழ்நிலை ரீதியாக எனக்கு என்னுடைய உழைப்புங்கிறது திணிக்கப்படுகிறது. நான் அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிங்கிற தன்மை இருக்கும்போது நான் என்னுடைய தொழிலை விருப்பத்தோடு செய்யாமல் என்ன பண்ணுறேன், செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கடனுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுறதுனால எனக்கு என்ன பண்ணுது, ஒரு நாள் ஓய்வுன்னு தேவைப்படுது. நான் விருப்பப்பட்டு மனமுவந்து ஏற்றுக்கிட்டு அந்த விஷயத்தில் என்னை இணைச்சிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ஓய்வுன்னு ஒன்று தேவையே படாது. ஏன்னா நாம் மனமுவந்து ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம் நமக்கு தொந்தரவாக இருக்காது. அப்போ தன்மை வேறுபடுது இல்லையா? நீங்கள் ஒரு விஷயத்தை ஏற்றுக்காமல் பண்ணும்போது அதையே தான் பண்ணுவீங்க, ஏற்றுக்கிட்டு பண்ணும்போது அதையே தான் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுடைய மனதின் தன்மை மாறும், உங்களுடைய உயிரின் தன்மை மாறும். இப்போ நான் ரொம்ப சிரமப்படுறேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு ஓய்வு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு என்னுடைய உடம்பே தள்ளும். அப்படி இல்லாமல் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே உழைக்கணும், உழைச்சிக்கிட்டே ரெஸ்ட் எடுக்கணும். இதுதான் அறிவு சார்ந்த உழைப்பு. ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே உழைக்கலாம், உழைச்சிக்கிட்டே ரெஸ்ட் எடுக்கலாம். அப்போ அறிவு சார்ந்த உழைப்புக்கு நாம் நம்மளை தயார்படுத்தணும். அதே மாதிரி உணவு ஒரு அளவு கொடுத்துருக்காங்க பெரியவங்க. என்ன அளவு கொடுத்தாங்க அப்படின்னா, அரை வயிறு உணவு, கால் வயிறு காற்று, கால் வயிறு நீர் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு அந்த காலத்திலேருந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் மகரிஷி இதை கொஞ்சம் மாற்றினாங்க. பசித்து புசித்தல். நீங்கள் சாப்பிட்றீங்க, அந்த உணவை ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அளவு இருக்கும். அரை வயிறு உணவு போதும் அப்படின்னா எங்கே போய் இந்த அளவை கண்டுபிடிக்கிறது? அப்போ ஒவ்வொருத்தங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி உணவினுடைய அளவுங்கிறது வேறுபடும். இப்போ டேபிள் ஒர்க் தான் அப்படின்னா உடல் உழைப்பை அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி உழைக்கிறவங்களுக்கு இவ்வளோ உணவு அவங்களுக்கு தேவையில்லை. அப்போ மகரிஷி ஒரு தீர்வு கொடுத்தாங்க. இது என்ன? இப்போ நீங்கள் காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டீங்களா, அடுத்து 1 மணிக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 12:30க்கெல்லாம் பசி வந்துடணும். 12:30 மணிக்கு பசி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் காலையில் சாப்பிட்ட உணவினுடைய அளவு கரெக்டுன்னு அர்த்தம். அப்படி இல்லை, 12:30 1 ஆச்சு பசிக்கலை, 1:30 ஆச்சு பசிக்கலை அப்படின்னா காலையில் விட்டு கட்டுன்னு கட்டிட்டோன்னு அர்த்தம். அப்போ உணவினுடைய அளவு குறைக்கணும். 4 இட்லி, 1 கரண்டி பொங்கல், 1 கரண்டி கஞ்சி அப்படிங்கிறது என்ன பண்ணணும், குறைக்கணும். 2 இட்லி, அரை கரண்டி பொங்கல், அரை கரண்டி கஞ்சின்னு வாங்க. இது நம்ம 12:30 மணிக்கெல்லாம் பசிச்சிருச்சு அப்படின்னா அது ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இதுதான் உணவினுடைய அளவுன்னு. அப்போ பசித்து புசிப்பது சிறப்பு. பசியே எடுக்காமல் சாப்பிட்றது அது நம்ம உடம்புக்கு செய்கிற மிகப்பெரிய கொடுமை. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறத மகரிஷி இப்படி ஒரு ஸ்ட்ரெச்சர் கொடுத்தாங்க. நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பசிச்சிடணும். இதில் இன்னொரு சயின்ஸும் இருக்குது. ஏன் இந்த அரை மணி நேரம் கேப் விட சொன்னாங்க? பசி எடுத்து அரை மணி நேரம் கழித்து தான் நாம் சாப்பிடணும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய உடல் செல்கள்
ஆற்றல் இல்லை, போதிய ஆற்றல் அதுக்கு கிடைக்கல. அதனால தான் அந்த பசிங்கிற உணர்வை நமக்கு கொடுக்குது. உடல் செல்களில் ஆற்றல் குறைந்து விட்டது அப்படிங்கிறதுனால பசிங்கிற உணர்வை நமக்கு தூண்டுது. நாம் உணவு சாப்பிட்றோம் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு போகிறோம். இப்போ நாம் இதை ஸ்டாப் பண்ணுறோம், உணவு கொடுக்கல, வெயிட் பண்ணுறோம், ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா இது உணவுலேருந்து கிடைக்கலையா, உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா வான்காந்தத்திலேருந்து எடுக்கும், பூமியிலேருந்து எடுக்கும், காற்றுலேருந்து எடுக்கும், பிரபஞ்சத்தில் வான்காந்தத்திலேருந்து எடுக்கும், கோள்கள்லேருந்து எடுக்கும். அப்போ நீங்கள் 1/2 hour பிரேக் விட்டால் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும். இந்த பிரேக் விடலைன்னு வச்சுக்கோங்க, வச்சு வந்துச்சு போய் சாப்பிட்டுட்டோம், அப்புறம் வான்காந்தம் நம்மளுடைய உடம்போட உடல் சக்தியாக கன்வெர்ட் ஆகாது. அப்போ எப்போ நாம் வான்காந்தத்தை எடுக்கிறோமோ அப்போ தான் நாம் அறிவு சார்ந்த வாழ்க்கையை வாழ முடியும். உணவையே சாப்பிட்டு இங்கேயே உழண்டுக்கிட்டு கிடக்குறோம் அப்படின்னா அது வெறும் உடம்பு சார்ந்த வாழ்க்கை தான். எப்போ நீங்கள் வான்காந்தத்தை ரிசீவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அறிவு சார்ந்த வாழ்க்கைக்கு இந்த சரீரம் தயாராகும். அப்போ உடல் செல்களை ஞான செல்களாக மாற்றணும். இன்னொரு கோட்பாடும் இருக்கு, இது கொஞ்சம் சிரமம், ஆனால் மைண்டில் வச்சுக்கங்க, ஞாபகத்தில் வச்சுக்கங்க. ஞான உணவு, ஞான உணவு. பசியோடு உட்காந்து சாப்பிட ஆரம்பித்து பசியோடு எந்திரிச்சது, அவ்வளோதான், அவ்வளோதான். பசியோடு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கணும், அந்த பசிங்கிற உணர்வு குறையிறதுக்குள்ளே எந்திரிச்சது, இது ஞான உணவு. அப்போ இதுக்கெல்லாம் நாம் தயாராகும். அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் வான்காந்தத்துக்கு இடம் கொடுத்தா தான் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே எல்லாம் ட்ராவல் பண்ண முடியும். இதுதான் அறிவு சார்ந்த வாழ்க்கை, இதுதான் அறிவு சார்ந்த வாழ்க்கை. அப்போ உடம்பு நான் இல்லைங்கிறத டிக்ளேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் நமக்குள்ளே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த உடல் சார்ந்த தன்மைகள்லேருந்து நாம் இன்னும் மாறணும். இப்போ நம்ம உடம்புக்குள்ளார கீழ்நோக்கு விசை, மேல்நோக்கு விசைன்னு 2 இருக்கு. நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த குண்டலினி சக்தி வலச்சுழலாக சுழம்புவது அது மேல்நோக்கு விசையில் இயங்கும். அதே ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றுச்சு அப்படின்னா கீழ்நோக்கு விசை. இப்போ நம்மளுடைய உடம்புல இது முழுக்க முழுக்க நாம் ஏன் இவ்வளோ தூரம் சிந்தனையிலும் செயல்பாடுகளிலும் விஞ்ஞானத்திலும் மற்ற ஜீவன்களை காட்டி நாம் ஏன் மாறணும் அப்படின்னா நமக்கு அமைஞ்ச இந்த மேல்நோக்கு விசை தான். சயின்டிஃபிக்கான ரீசன் இதுதான், மேல்நோக்கு விசை. இந்த மேல்நோக்கு விசையினுடைய முழுமையான பயன்பாட்டுக்கு தகுந்த முறையில் இந்த சரீரம் அமைஞ்சனால தான் நாம் இவ்வளோ தூரம் விஞ்ஞானத்தில் வளர்ந்துருக்கோம், மெய்ஞானத்தில் வளர்ந்துருக்கோம். மனித பண்பாடுன்னு ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட, இதெல்லாம் இது கொடுத்தது தான். அப்போ இதை நாம் இன்னும் கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இன்னும் நல்லா இந்த மேல்நோக்கு விசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்குள்ளே இன்னும் சில சிறப்பு தன்மைகள் ஆக்டிவேட் ஆகும். நமக்குள்ளே நிறைய தன்மைகள் ஆக்டிவேட் ஆகாமல் டம்மியாகவே இருக்குது. அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த குண்டலினி சக்தி எப்போவுமே கிளாக் வைஸாக சுற்றணும். அதனால தான் மன்றங்களில் நமக்கு ஞாபகப்படுத்தி இருப்பாங்க ஆசிரியர்கள், குண்டலினி சக்தியை வலச்சுழலாக சுத்த விட்டு கவனிங்க அப்படின்னு. ஆனால் ஏதோ ஒரு தடவை சொன்னாங்க, அப்புறம் சொல்லலை அப்படிங்கிறப்ப நாமளும் என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். அப்படி சில விஷயங்களை மறக்கக்கூடாது, சில விஷயங்களை மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்கணும். அது நமக்கு வரோம். மறக்கக்கூடாத விஷயத்தை மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுவே நமக்கு சாபம். மறக்கக்கூடாது அப்படிங்கிறத மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். மறக்கக்கூடியதெல்லாம் மறந்துடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எதையெல்லாம் மறந்துடணுமோ அதையெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கோம். புள்ளி விவரத்தோட டேட்டாவோட ஞாபகம் வச்சுருக்கோம். தேதி போட்டு டைம் டு டைம், இந்த செகண்டு இந்த வார்த்தை பேசினியே, அந்த வார்த்தைக்கு முன்னாடி இப்படி சொன்னியே, இதெல்லாத்தையும் டேட்டா வச்சுருக்கோம். இதெல்லாம் மறக்க வேண்டியது. இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழும்போது அது நம்முடைய சாபமாக மாறிடுது பாருங்க. அப்போ வரமும் சாபமும் வெளியெல்லாம் கிடையாது, யாருக்கும் கொடுக்க வேண்டியதும் கிடையாது. ஆல்ரெடி அது நம்மகிட்டயே இருக்கு. எதை மறக்கணுமோ அதை மறந்துட்டோம்னா அது
வரம். எதை மறக்கக்கூடாதோ அதை மறக்காமல் இருந்தால் வரம். ஸோ நம்முடைய வாழ்க்கையை ஞானம் சார்ந்து வாழணும். ஞான வாழ்க்கையை வாழ்வதற்காக வந்தோம். அப்போ நமக்குள்ள இந்த மேல்நோக்கு விசை கிளாக் வாய்ஸாக எப்போவுமே குண்டலினி சக்தி இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. உங்களுடைய ஞானம் நாளுக்கு நாள் இந்த உடல் சார்ந்த தன்மையிலிருந்து விடுபட்டு அறிவு சார்ந்த தன்மையில் ட்ராவல் பண்ணலாம். அறிவு சார்ந்த நிலைக்கு போகும். குண்டலினி சக்தி ஏறு. ஆன்டி கிளாக் வாய்ஸாக சுற்றுச்சுன்னா அது கீழ் நோக்கு விசை, புலன் சார்ந்த தன்மை, உடல் சார்ந்த தன்மை, இதில் சிக்கிக்கும். அப்போ இதிலெல்லாம் இருந்து நாம் வெளியே வர்றதுக்கு நம்முடைய குண்டலினி சக்தியை எப்போதும் வலச்சுழலாக சுத்த விட்டு கவனிங்க. நீங்கள் கமாண்டு கொடுத்தாதான் இது வலச்சுழலாக சுற்றும். நீங்கள் கமாண்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பழக்கம்னா கீழ்நோக்கு தன்மையில் சுற்றி சுற்றி தான் பழக்கம். அது மேல்நோக்கு தன்மைக்கு பெருசாலாம் சுற்றி பழக்கமே இல்லை. அப்போ நாம் அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கவனித்து அதை கிளாக் வாய்ஸாக சுத்த விட்டு எப்போவுமே பார்த்துக்கங்க. அது கிளாக் வாய்ஸாக இருக்கிற வரைக்கும் தான் நாம் நாமளாக இருப்போம். அது ஆன்டி கிளாக் வாய்ஸாக மாறிச்சு அப்படின்னா நாம் மிருகமாக மாறிடும். மனித உடல், அது சில சமயங்களில் சொல்கிறேன் இல்லையா, என்னை அறியாமல் நான் பேசிட்டேன், என்னை அறியாமல் நான் செஞ்சிட்டேன், இதெல்லாம் இப்படி இந்த நிலையில் இருக்கும்போது நடக்கிற நிகழ்ச்சி தான். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா அது ஆன்டி கிளாக் வாய்ஸுக்கு மாறிடும், கிளாக் வாய்ஸில் இருக்காது. அப்போ உங்களையும் அறியாமல் பேசிடுவீங்க, உங்களையும் அறியாமல் நீங்கள் செயல் செய்து விடுவீர்கள். இப்போ இந்த நிலைக்கு நாம் போகாமல் இருக்கணும்னா எப்போவும் கிளாக் வாய்ஸாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கணும். மேல்நோக்கு விசைங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் மேல்நோக்கு விசையில் இருந்ததுனால தான் நமக்கு சயின்ஸ் ஒரு பேர் கொடுத்துருக்கு, ஹோமோசோபியன். நமக்கு விஞ்ஞானம் கொடுத்த பேர் ஹோமோசோபியன். இப்போ இதுக்கு முன்னாடி இன்னொரு இனம் இருந்து ஞான்றதாள். இந்த ஞான்றதாள் இனம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இப்போ நாம் குரங்கோட குரங்காக தான் இருந்துக்கிட்டு இருந்தோம். கலிபானிக் யாழிக்கும் ஒரு குரங்குக்கும் பிறந்த நாம் அந்த குரங்கு கூட்டத்திலேயே தான் இருந்துகிட்டு இருந்தோம். இந்த கொஞ்சம் நாம் யோசிக்க ஆரம்பித்தோம். நான் விலங்கு கிடையாதுன்னு யோசிக்க ஆரம்பித்தோம். ஞான்றதாள் இனம் உருவாகியது. நான் இது இல்லை, நான் வேறேன்னு யோசித்தோம் இல்லையா, அப்போ தான் நாம் ஞான்றதாளாக மாறும். அப்போ ஞான்றதாளிலிருந்து இன்னும் அறிவு சீராக சிறப்பாக உயர்ந்த போது இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த ஹோமோசோபியன்ஸாக மாறிடும். இப்போ அறிவு சார்ந்த வாழ்க்கையை நாம் வாழணும். நம்ம அறிவை பயன்படுத்தாமல் கீழ்நோக்கு தன்மையிலே இருந்தோம்னா எப்படி இருந்திருப்போம்? அப்படியே தான் இருந்திருப்போம். இப்போ நாம் இந்த அறிவு சார்ந்த வாழ்க்கைக்கு வர்றதுக்கு நமக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா? டோட்டலாக விஞ்ஞான யுகம் இப்போ இருக்கிற நாம் உருவான இந்த கற்காலம்னு ஒன்று வரலாறு சொல்லுது இல்லையா, கற்காலத்திலேருந்து விஞ்ஞான கருவிகளை, பாதுகாப்பு கருவிகளை கண்டுபிடிச்சு வாழ ஆரம்பித்தோம். கருவிகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தோம். கற்காலம் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஆண்டுகள் ஆச்சு நாம் இப்படி மாறி. இதுக்கு முன்னாடி ஞான்றதாளாக இருந்தோம் இல்லையா, அப்போ கிட்டத்தட்ட 70-80 லட்சம் ஆண்டுகள் ஆச்சு. நாம் விலங்குலேருந்து ஞான்றதாளாக மாறி ஞான்றதாளிலிருந்து ஹோமோசோபியன்ஸாக மாறுறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 85 லட்சம் ஆண்டுகள். 85 லட்சம் சும்மா கிடையாது. இப்போ இந்த போதை வஸ்துக்கள்லாம் பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதெல்லாம் அந்த ஒரு செகண்டில் எல்லாத்தையும் மாற்றி விட்டு, போதை வஸ்துக்கள் டோட்டலாக மாற்றி விட்டு. ஏன்னா நம்முடைய பிரெயின், மூளை வளர்ச்சியினுடைய திறமையை கொண்டு தான் நம்ம இடத்துக்கு வந்திருக்கோம். அப்போ மூளையினுடைய திறமை என்ன பண்ணுது? போதை வஸ்துக்களை பயன்படுத்தும் போது கீழே போயிடுது. அப்போ இவ்வளோ நாள் எடுத்த முயற்சியெல்லாம் 85 லட்சம் ஆண்டு காலம் எடுத்த முயற்சி இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்தும் போது டோட்டலாக முடிஞ்சிது. இப்போ மனித உருவத்திலேருந்து நாம் விலங்குகளாக வாழ்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால தான் போதை வஸ்துக்களை மகரிஷி இந்த 4 விஷயத்தை கொடுக்குறாங்க. போதை, போர், புகை, பொய், இந்த 4 விஷயம் இருக்கக்கூடாது.
இந்த 4 விஷயம் இருந்தது அப்படின்னா புதியதோர் பண்பாட்டை நாம் உலகிற்கு கொண்டு வர முடியாது. இப்போ போதை கூடாது, பொய் கூடாது, புகை கூடாது, போர் கூடாது. இப்போ இதெல்லாம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பேர் தான் ஞானம் சார்ந்த வாழ்க்கை, அறிவு சார்ந்த வாழ்க்கை. நாம் அறிவு சார்ந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம். நாம் இன்னமும் இந்த உடம்பு சார்ந்த தன்மைகள்லையும் மனம் சார்ந்த தன்மையிலையும் சிக்கிக்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம என்னைக்குதான் கடை தேறுவது? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில கடை தேரணும். நம்முடைய இறுதி கட்டத்துக்கு நாம போகணும். நம்ம இங்கேயே சுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா என்னைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு நாம தயாராகிறது? அப்ப அறிவு சார்ந்த நிலைகள்ல நாம முடிவெடுத்து வாழணும். ஏன் நம்மளால அறிவுங்கிறத ஒத்துக்க முடியல அப்படின்னா அதுவும் நாம முடிவு பண்ணியிருக்கிற சில விஷயங்கள் தான். அறிவுதான் இறைவன்கிறத நம்மளால ஒத்துக்க முடியல, அறிவுதான் நான்கிறதையும் நம்மளால ஒத்துக்க முடியல. அப்படின்னா இந்த அறிவை நாம எப்படி அடையாளப்படுத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். இப்ப அறிவுக்கு நாம இப்ப சாதாரணமா அறிவு அப்படின்னா என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தங்க திறமையா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிக்கல், அந்த சிக்கலை கொஞ்சம் திறமையா இருந்து கையாண்டு அறிவா செயல்பட்டு அதுல இருந்து இந்த சிக்கல் தீர்த்துட்டாங்கன்னா இதுக்கு பேர் தான் என்னன்னு வச்சிருக்கோம்? அறிவுன்னு வச்சிருக்கோம். அந்த பையன் எவ்வளோ அறிவா பேசுறான், அவர் எவ்வளோ சிக்கலை அறிவுபூர்வமா அதை தீர்த்துட்டாரு. அப்ப நாம அறிவுக்கு இந்த திறமையா வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பேர் அறிவுன்னு வச்சிருக்கோம். இது மட்டும்தான் அறிவா? அறிவு மிகவும் பிரம்மாண்டமானது. அறிவு சாதாரணமாகவும் இருக்கு, பிரம்மாண்டமாகவும் இருக்கு. அப்ப நாம அறிவை அடையாளப்படுத்தி வச்சிருக்கிற இந்த மனோநிலை தான் என்ன பண்ணுது? அறிவுதான் தெய்வங்கிறது நம்மளால ஒத்துக்க முடியல, அறிவுதான் நான்கிறதை நம்மளால ஒத்துக்க முடியல. ஏன்னா அறிவுக்கு கொடுத்து வச்சிருக்கிற, அறிவை அடையாளப்படுத்தி வச்சிருக்கிற நிலை அது மாதிரி இருக்கு. திறமையா பேசுறது, திறமையா ஒரு முடிவெடுக்கிறது, நல்ல திறமையா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணி வாழக்கூடிய இந்த செயல்களுக்கு பேரு தான் அறிவுன்னு வச்சிருக்கோம். ஆனா அது மட்டும் அறிவில்லையே, எல்லாமே அறிவு தான். பிரபஞ்ச தோற்றம் அனைத்துமே அறிவால் ஆக்கப்பட்டு அதே அறிவால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மனோநிலைக்கு நாமள உயர விடாம தடுக்கிறது நாம கொஞ்சம் அறிவை சின்னதா நினைச்சு வச்சிருக்கோம். இதுதான் அறிவு அப்படின்னு ஓரமா வச்சிருக்கோம். அதனாலதான் இதெல்லாம் அறிவுங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அப்ப இதை முதல்ல நாம உடைக்கணும். அறிவுக்கு கொடுத்து வச்சிருக்கிற இடத்த கொஞ்சம் நாம விரிவாக்கம் செய்ய வேண்டும். அப்படி உடைச்சு விட்டு விரிச்சோம் அப்படின்னா இந்த பிரபஞ்ச தோற்றமே அறிவுதான். அந்த பிரபஞ்ச தோற்றத்தில் நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீர்கள். நாம் அனைவருமே அந்த அறிவால் உருவாக்கப்பட்டு அதே அறிவால் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த உண்மையை நம்மளால ஏற்றுக்க முடியும். அது வரைக்கும் தடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த உண்மை நம்முடைய வாழ்க்கையா மாறணும் அப்படின்னா நம்ம சுத்த வெளிக்கு அடிக்கடி போகணும், பிரபஞ்சத்துக்கு அடிக்கடி போகணும், இந்த பிரபஞ்ச நிகழ்ச்சிகள்ல நம்மளை இணைச்சிக்கணும். அதனாலதான் மகரிஷி இறைநிலை தவம், துரியாதீதம், 9 மைய தவம், பஞ்சபூத நவகிரக தவம் இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்ப இந்த தவம் எல்லாம் நாம செய்ய செய்ய அப்பப்ப அதெல்லாம் நினைச்சிட்டு வர்றோம் இல்லையா, அதோட நம்மளை கலந்து விட்டு இருந்துகிட்டு வந்துடுறோம். இப்ப நாளுக்கு நாள் இப்ப இன்னைக்கு பண்ண மாதிரி நாளைக்கு தவம் இருக்காது, நாளைக்கு பண்ற மாதிரி நாளான்னைக்கு இருக்காது, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அப்ப இந்த இம்ப்ரூவ்மெண்ட் தான் என்னது? அறிவின் உயர்வு. இதற்கு பெயர்தான் அறிவின் உயர்வு. அப்ப இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்மளை ஆழமா ஈடுபடுத்திக்கணும். அதனாலதான் ஆழ்ந்து தவம் பண்ணணும், அதுவாக மாறணும் தவத்துல. இப்ப நாம வேறாகவும் அது வேறாகவும் இருந்துதான் இந்த தவம் நடக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கீழே ஒர்க் பண்றது பத்தலைன்னு அர்த்தம். மேல நம்மளால அதுவா முடியல, மண்ணோட மண்ணா மாற முடியல, விண்ணோடு விண்ணா மாற முடியல, பிரபஞ்ச தோற்றங்களோடு தோற்றமாக நம்மால் மாற முடியவில்லை என்றால் கீழே
இந்த வாழும் முறையில ஏதோ சிக்கல், ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீங்க இங்க நல்லா வாழ்ந்தீங்க அப்படின்னா அங்க அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். இங்க வாழ்றதுல வேறு மாதிரி இருந்தா இதனுடைய பிளாஸ் தான், இதனுடைய ரிஃப்ளாக்ஷன் தான். அப்ப இங்க வாழும் முறையில் என்ன பண்ணணும்? சீர்திருத்தங்களை உருவாக்க வேண்டும். வாழ்ற முறையில இது என்னோடது, இது எனக்கு, நான் சார்ந்தது, இது நான் தான் வாங்கினேன், இது எனக்கு சொந்தமானது அப்படிங்கிற சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா அவனோட மிங்கிள் ஆக முடியாது. இந்த பூமியிலேருந்து எடுத்து எல்லாத்தையும் பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான். இப்படி கூட வச்சுக்கோங்களேன், நான் தான் குடும்பத்தை நடத்துகிறேன், என்னுடைய வழிகாட்டின் பேரில் தான் இதெல்லாம் நல்லபடியாக நடக்குது அப்படின்னு யோசித்தாலும் அவனோடு ஒன்று கலக்க முடியாது. மன்றங்களில் நான் தான் இன்னைக்கு அவன் நடத்துகிறேன், நான் தான் சிந்தனை உரை கொடுத்தேன், என்னுடைய சீரிய சிந்தனையின் பேரில் தான் நம்முடைய அறக்கட்டளை தவ மையம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் யோசித்தாலும் அவனா நம்மளால் மாற முடியாது. நான் தான் தீட்சை கொடுத்தேன், நான் தான் உடல் பயிற்சி சொல்லி கொடுத்தேன், இதெல்லாம் தடை. இதெல்லாம் அவனாக நாம் உணர்வதற்கான தடைகள். பொருள், புகழ், அதிகாரம், புலன், இன்பம், தான் தனது என்ற பொருள் பற்று, அதிகாரப்பற்று, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அங்க அவனோடு இணைய முடியாது. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்தாள் மனப்பான்மை, வஞ்சம், இதெல்லாம் நமக்கு முற்றிலும் எதிரான தன்மைகள். இந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்தாள் மனப்பான்மை, இதெல்லாம் நம்முடைய கேரக்டரே கிடையாது. ஆனால் இதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது தான் என்ன பண்ண முடியல, நம்மளால மண்ணோட மண்ணா மாற முடியல, நீரோடு நீராக ஒன்று கலக்க முடியவில்லை, நெருப்போடு நெருப்பாக நம்மை இணைத்து கொள்ள முடியவில்லை. பிரபஞ்ச தோற்றங்களெல்லாம் தான் என்றும் உணர முடியாத அளவுக்கு இந்த தன்மைகள் தான் கெடுக்குது. அப்ப இது விலங்கு தன்மைகள், இந்த தன்மையில நாம வாழக்கூடாது. இதை தாண்டி இந்த பக்கம் ஒரு லைன் கொடுக்குறாங்க இல்லையா மகிழ்ச்சி, இந்த ட்ராக்ல இருந்து அந்த ட்ராக்கு மாறணும். நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநீர், நிறை உணர்வு, மன்னிப்பு, இந்த தன்மையில வாழணும். இதுதான் மனித தன்மை. இந்த தன்மையில வாழ்றதுக்காக தான் நம்ம மனுஷனா வந்திருக்கோம். இப்படி வாழ்றதுக்காக வந்த பிறவி இது. எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கு? அப்ப இதையெல்லாம் நாம மாத்தாம நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைப்பது என்பது சிக்கல், சிரமம். அறிவுதான் தெய்வங்கிறது நம்மளால ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அதே அறிவுதான் அனைத்து தோற்றமாகவும் இருக்கிறது, நானுமாக இருக்கிறதுங்கிறது நம்மளால உணரவும் முடியாது, ஃபீல் பண்ணவும் முடியாது. இது உணர்றதோடு மட்டும் கிடையாது, அனுபவமே கிடைக்கும், அனுபவமே கிடைக்கும். ஆனா என்ன பண்ணணும்? விட வேண்டியதை விட வேண்டும், விட வேண்டியதை விடாமல் அதையெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய மனசு அதோட ஒன்று இணையறதுக்கான தன்மை உருவாக மாட்டேங்குது. வேற ஒன்றும் இல்லை, அதுதான் குவாலிட்டி தான். அந்த குவாலிட்டிக்கு இந்த குவாலிட்டிக்கு என்ன பண்ணுது? வித்தியாசம் வந்துடுது. அப்போ இது அதுவா மாறாது, சயின்ஸ் சயின்ஸ். அப்போ நாம் அதுவாக மாறுவதற்கு நம்முடைய தன்மைகள் மாறணும். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உதாள் மனப்பான்மை, வஞ்சம், இதெல்லாம் இருக்கக்கூடாது. பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம், இதெல்லாம் வாழக்கூடாது. இந்த தன்மைகளை எல்லாம் நீக்கி நிறை மனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநேர், நிறை உணர்வு, மன்னிப்புங்கிற தன்மையில வாழணும். விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், அந்த நிலையில வாழும். அந்த நிலையில வாழும்போது தான் நாம அவனோடு இணைய முடியும். அவனான அனைத்தையுமே நம் அனுபவமாக பெற முடியும். இந்த அனுபவத்தை பெறுவதற்காகவே உருவான பிறவி இது. அதற்காகவே தான் இந்த பிறவிக்கு வந்திருக்கும். ஜஸ்ட்டு சில தன்மைகள் தடுக்கு, அதை மட்டும் டியூன் பண்ணி மாற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சது. நாம் அவனோடு அவனாக நிறைவான வாழ்க்கையை வாழலாம். அப்போ நாம் ஒத்துக்கணும், டிக்ளேர் பண்ணணும், அறிவுதான் நான் அப்படிங்கிறத அடிக்கடி சிந்திக்கணும். அடிக்கடி நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் அதுதான். அறிவு நான்,
அது அல்லாத மற்ற எதுவுமே நான் இல்லை அப்படிங்கிறதையும் ஒத்துக்கணும். உடம்பு நான் கிடையாது, மனசு நான் கிடையாது, உயிரும் நான் கிடையாது. அறிவு சார்ந்த வாழ்க்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் இந்த மனவளக்கலை பயிற்சியினுடைய பெருமை என்னன்னு நமக்கு புரியும். மகரிஷி இதை எந்த நிலையிலிருந்து உருவாக்கியிருக்காங்கங்கிறது தெரியும். இப்போ மகரிஷியினுடைய தன்மை நமக்குள் எவ்வாறு செயல்படுகிறது, இந்த குண்டலினி சக்தி முழுசா இயங்கும் நமக்குள்ள, அதெல்லாம் நாம் அனுபவமாக பெற முடியும். அத்தகைய நிலைக்கு நாம் நம்மை உயர்த்திக்கணும். மனசு தான், வேற ஒன்றும் கிடையாது. மனசு தான். மனசில் இருக்கக்கூடிய சில தன்மைகள், தடுமாற்றங்கள், இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அறிவு சார்ந்த வாழ்க்கையை வாழலாம். அந்த அறிவு சார்ந்த வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடலுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்வோம். இதே உடம்பு இருக்கும், ஆனால் இந்த உடம்பை மதிப்போம். அதே மாதிரி மனதினுடைய தன்மையை மதித்து நாம் மனசை பயன்படுத்தும். மனசில் தேவையில்லாத தன்மைகளையெல்லாம் குழப்பிக்க மாட்டோம். அப்போ மனம் சிறந்த நிலையில இயங்கும், மனக்குழப்பங்கள் இருக்காது. அதே மாதிரி உயிர் நமக்குள் பூரணமாக இயங்கும், சிக்கல் இல்லாமல் இயங்கும். மகிழ்ச்சி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இல்லையா, அந்த உடம்புக்குள்ள உயிர் சிக்கிக்கிட்டு, இந்த சிக்கல் தான் உலக சிக்கல் அனைத்துக்கும் காரணம். அப்படி சிக்கிட்டு இருக்கிற அந்த சிக்கல்லேருந்து உடலை மீட்டெடுக்க வேண்டும். அத்தகைய மீட்டெடுக்கக்கூடிய பயிற்சி முறையைத்தான் மகிழ்ச்சி நமக்கு மனவளக்கலையாக கொடுத்திருக்கிறார்கள். இதை நல்ல முறையில் நாம் பயன்படுத்திக்கணும். அப்போ இது எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு நாமும் நம் குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள்.